100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 7 எப்பயும் போல் காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் கொதிக்க வச்சு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 11 மணி ஆகிடுச்சு. கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால பசியும் பெருசாக எடுக்கலை. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி பனானா ஸ்மூத்தி தான் எடுத்தேன். இது ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. ராகி மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தண்ணியில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. இதை வந்து பிளெண்டரில் சேர்த்து இது கூட வந்து 2-2.5 வாழைப்பழம் சேர்த்து நல்லா அடித்து எடுத்திங்கன்னா ஸ்மூத்தி ரெடி. இது கூட வந்து கொண்டக்கடலை வச்சு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் வந்து கொஞ்சமாக வந்து மரவள்ளிக்கிழங்கு, இது கூட கொண்டக்கடலை கொஞ்சம், அப்புறம் பழைய சாதம் தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகிறதுக்காக கிளம்பி ரெடியாக இருந்தேன். நேற்று பரணி தீபம் வீட்டில் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்தேன். டின்னர் ரெடி பண்ணேன். ஒன்றுமே இல்லைங்க, கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு, இது கூட ராகி மாவு, இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தோசையாக சுட்டு எடுத்தாச்சு. இது கூட சைடிஷ் தாங்க இம்பார்ட்டண்ட். காலையிலேருந்து இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எதுவுமே எடுக்கல, அதனால் முட்டைக்கோஸ் பொரியல் நிறையா வச்சு இது கூட கொஞ்சமாக சாம்பார் வச்சு அன்றைக்கி நைட்டு டின்னரை சிறப்பாக முடிச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம்.